நாம் எல்லோரும் தங்கத்தை பார்த்திருக்கிறோம், நகையாக பார்த்திருக்கிறோம், செல்வத்தின் அடையாளமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் தங்கம் என்ற இந்த மெட்டலின் பின்னால் இருக்கும் உண்மை நாம் நினைப்பதை விட மிகவும் ஆழமானது. மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த ஒரு மெட்டலுக்காக போர் போட்டிருக்கிறார்கள், பேரரசுகளை கட்டியிருக்கிறார்கள், சில சமயம் முழு சிவிலைசேஷன்ஸ் கூட அழிந்திருக்கிறது. ஆனால் இந்த கதையின் மிகப்பெரிய மர்மம் என்ன தெரியுமா? நாம் பூமியில் பார்க்கும் தங்கம் உண்மையில் பூமியில் உருவானது அல்ல. அது வந்தது விண்வெளியில் வெடித்த ஒரு நட்சத்திரத்திலிருந்து. பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வாழும் இந்த பூமி கூட உருவாகாத காலத்தில் விண்வெளியில் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இருந்தன. அந்த நட்சத்திரங்கள் தங்களுடைய வாழ்நாளின் இறுதியில் மிகப்பெரிய வெடிப்பில் சிதறின. அந்த வெடிப்பை அறிவியல் உலகம் சூப்பர்னோவா என்று அழைக்கிறது. அந்த ஒரு வெடிப்பில் பல அரிதான மெட்டல்ஸ் உருவானது. அதில் ஒன்றுதான் தங்கம். அந்த வெடிப்பில் உருவான தங்கத் துகள்கள் விண்வெளியில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பயணம் செய்தது. பின்னர் மீட்டியர் கற்கள் மூலம் அவை பூமிக்கு வந்து சேர்ந்தது. அதனால்தான் நாம் அணியும் ஒரு சிறிய தங்க மோதிரம் கூட ஒரு காலத்தில் விண்வெளியில் இருந்தது, ஒரு வெடித்த நட்சத்திரத்தின் சிதறல். பழங்கால மனிதர்கள் முதலில் கண்டுபிடித்த மெட்டல்ஸ்ல ஒன்று தங்கம். ஏனெனில் அது மண்ணில் கிடைத்தாலும் அது ரஸ்ட் ஆகாது, நிறம் மாறாது, அது எப்போதும் அதே மஞ்சள் ஒளியில் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அதனால்தான் பழங்கால நாகரிகங்கள் தங்கத்தை ஒரு சாதாரண மெட்டலாக பார்க்கவில்லை, அதை தெய்வீகமான பொருளாக பார்த்தார்கள். பழைய எகிப்து நாட்டில் ஃபாரோஸ் தங்கத்தை கடவுள்களின் தோல் என்று அழைத்தார்கள். அதனால்தான் அவர்களின் கல்லறைகள் தங்கத்தால் நிரம்பியிருந்தது. காலம் செல்ல செல்ல தங்கம் ஒரு புதிய அர்த்தம் பெற்றது. அது செல்வத்தின் அடையாளமாக மாறியது. ஒரு நாட்டின் வலிமை அதன் தங்க களஞ்சியத்தின் மூலம் அளவிடப்பட்டது. இதனால்தான் ஐரோப்பிய நாடுகள் புதிய நிலங்களை தேடி கடல் பயணங்களை ஆரம்பித்தார்கள். சவுத் அமெரிக்காக்கு சென்றபோது அவர்கள் கண்டது இங்கா மற்றும் ஆஸ்டெக் சிவிலைசேஷன்ஸ். அந்த சிவிலைசேஷன்ஸ் அதிக அளவு தங்கம் வைத்திருந்தது. ஆனால் அந்த தங்கம் அவர்களுக்கு ஒரு சேக்ரெட் மெட்டல். ஆனால் ஸ்பானிஷ் கான்கரர்ஸ்க்கு அது செல்வம். அந்த பேராசை முழு சிவிலைசேஷன்ஸையே அழித்துவிட்டது. 1848ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் ஒரு மனிதன் ஒரு நதிக்கரையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் மண்டில் ஒரு மின்னும் கல்லை கண்டான். அது தங்கம். இந்த செய்தி வெளியேறியதும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலிபோர்னியாக்கு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே கனவுடன் வந்தார்கள், தங்கத்தை கண்டுபிடித்து பணக்காரராக வேண்டும். இந்த நிகழ்வைதான் இன்று கோல்ட் ரஷ் என்று வரலாறு கூறுகிறது. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான மக்களில் மிக சிலருக்கு மட்டும் தங்கம் கிடைத்தது. மற்றவர்கள் எதுவும் இல்லாமல் திரும்பினர். இன்னும் ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கிறது. நாம் பார்க்கும் கடல் நீரில் கூட தங்கம் இருக்கிறது. அறிவியலாளர்கள் கணக்கிடுவது படி கடல்களில் மில்லியன் டன்னுகள் அளவுக்கு தங்கம் இருக்கலாம். ஆனால் அது மிகச் சிறிய துகள்களாக நீரில் கரைந்திருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ள இன்றைய தொழில்நுட்பம் மிகவும் செலவானது. அதனால் உலகின் மிகப்பெரிய ட்ரெஷர் நம்ம கண்களுக்கு முன்னால் இருந்தாலும் அதை எடுக்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் தங்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக போர் போட்டார்கள், நிலங்களை கைப்பற்றினார்கள், பேரரசுகளை கட்டினார்கள். ஆனால் இந்த கதையின் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? பூமியில் இருக்கும் பெரும்பாலான தங்கம் இன்னும் நம்மால் எட்ட முடியாத ஆழத்தில்தான் இருக்கிறது. அதனால்தான் தங்கம் இன்னும் மனிதர்களை அதே அளவு கவர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.